ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அல்டிமேட் பிரேக்கிங் வந்து நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன பிரேக்கிங்னா, நேற்று வந்து ஒரு பெற்றோர்கள் சங்கம், அதாவது பெற்றோர்கள்ட்ட வந்து மீட்டிங் கேட்டு கருத்துக்களை கேட்டு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணவா வேணாமா அப்படின்னு வந்து பெற்றோர்கள் கருத்து வந்து வாங்கினாங்க. அதுக்கு எத்தனை சதவீதம் வந்து பெற்றோர்கள் போகலாம் போக வேணாம்னு வந்து சொல்லியிருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து நம்ம செங்கோட்டையன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ வந்து காமிக்கிறேன். அதாவது இந்த கொடுத்துருக்காரு பாருங்கள், இது வந்து நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நியூஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் இமேஜ் காமிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் நல்லா கீழே பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது எதுவும் பார்க்காதீங்க. மேலே வந்து தளபதி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கீழே வந்து இருக்கிறத வந்து பாருங்கள். 45% பெற்றோர்கள் வந்து பள்ளியை திறக்க விருப்பம் தெரிவித்தனர் அமைச்சர் செங்கோட்டையன் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையிலே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன நியூஸ். இது வந்து எங்கே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர் செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து சொல்லியிருக்காரு. எப்பயும் போல வழக்கம் போல் 45% தான் சொல்லியிருக்கும் போது இன்னும் 55% வந்து வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதில் இன்னொன்று மெயின் என்னென்னா, நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறத கன்ஃபார்மாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இருந்தாலும் இவர் வந்து தெரியாமல் சொல்ல வாய்ப்பில்லை, இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோவே இவர் ரிலீஸ் பண்ணிக்காரு. 55% வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது மெஜாரிட்டி கணக்குப்படி எடுத்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், எந்த முடிவு வந்து எடுக்கலாம் எடப்பாடியும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்து, மற்றும் எந்த முடிவு வந்து எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து வெளியாகும் அப்படின்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நியூஸ் போட்டோம். அதே மாதிரி தான் இப்போயும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன நியூஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொல்லிடுறேன்னா, இப்போது நான் சொன்ன கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொன்னேன்ல, அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து ஐபாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அவர் நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே அதே பேரி தான் நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 12ஆம் தேதி தான் வந்து அறிவிப்பாருன்னு வந்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, 11ஆம் தேதி வந்து பெற்றோர்கள் கருத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஆலோசனை கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு வந்துட்டு புதன்கிழமை வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். டேட் 11 வந்து சொல்லிடுவோம்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்கும் போது 12 வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் நாங்கள் முதலே நம்ம சேனல் எல்லாம் சொல்லிட்டோம். அதுதான் நான் அந்த லிங்க் வந்து ஐபாக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் வந்து 12 திறக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 12 வந்து அறிவிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நல்ல செய்தியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க செய்தியாக இருக்கும். அது ரியோப்பனாக இருக்குன்னு நினச்சாலும் சரி, வேணான்னு சொல்லி இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிற செய்தியாக இருக்கும். நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போது வந்துட்டு 12ஆம் தேதி தான் வந்து முதலமைச்சர் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் இன்னொரு நியூஸ் என்னென்னா, அதாவது அன்பழகன் வந்து 12ஆம் தேதி தான் வந்து கல்லூரியோட திறப்பை பற்றி வந்து சொல்லுவோன்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த நியூஸை வந்து நம்பலை அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10:26 AM நியூஸ் 18 தமிழ்நாடு November 10 வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்பலைன்னா நம்ம யூடியூப் சேனல்லே போயிட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் போய் லைவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு 100% நம்புவீங்க. ஓகே, நம்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இது வந்து மேலெல்லாம் இருக்க பீகார் நியூஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, எனிவே வந்து 45% அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு ஓகே தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கருத்துக்கள்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவருக்கு கொரோனா வந்து பயமாக இருக்குது போக அப்படின்லாம். அந்த கருத்துக்களையும் இவங்க வந்து ஏற்று தான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஓகே, எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் வந்து உண்மை தான், எதுவுமே வந்து பொய் கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த நியூஸஸை வந்து கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பலர் ஹாப்பியாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லவும் பல பேர் அப்செட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எதுவாக இருந்தாலும் நம்ம ரிசல்ட் 12 தெரிஞ்சு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னா, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத. அதே மாதிரி எடப்பாடியையும் செட் பண்ணி வச்சுருப்பார், திறப்போமா வேணாமா அப்படின்றத அவர் முதலே செட் பண்ணி தான் வச்சுருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கி சொல்கிறதுக்கு வந்து நேரமாமல், ஏன்னா அவர் ரொம்ப பிஸி பர்சன். நாளைக்கு வந்து ஒரு சில இடத்துக்கு போவார், செய்வார். அதனால் வந்துட்டு அவர் வந்து என்னென்னு செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கருத்துக்கள் ஆல்ரெடி வந்து அவங்ககிட்ட எடப்பாடி ஐயாவுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நம்பும். ஓகே, இது ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் திறப்ப ரீஓப்பன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நியூஸ் வந்தோடனே உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணுறோம். நீங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு குட் நியூஸோட பார்க்கலாம். பை.